இந்த இயற்கை அனர்த்தங்களா இடர்களோண்டு ஒரு பாடம் வந்து இருக்குது பாருங்க. பெரிய ஒரு பாடம். அதுல நிறைய கேள்வி வரும். சரியா? அந்த பாடத்த நாங்க என்ன செய்வோம் சொன்னாக்கா, கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். சரியா? அப்ப அந்த பாடத்த பார்த்தோம் சொன்னா, அதுக்கப்புறம் பின்னுக்கு இன்னொரு பாடம் கொஞ்சம் இருக்குது. அத வந்து முடிச்சோம்னு சொன்னாக்கா, ஃபுல்லா புக் இப்ப உங்களுக்கு ரெக்கார்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வோம், இந்த பேப்பர செய்வோம். சரியா? சரி. யாரும் மத்த ஆளுகளுக்கு மெசேஜ் அடிக்கல. நல்லா என்ன செய்யணும், கேட்டுக்கொள்ளணும். எங்களுக்கு டார்கெட் வந்து 75க்கு மேல. அதனால நாங்க 75க்கு மேல எடுக்கிற மாரி படிச்சுக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். சரியா? ஜியோகிராஃபில எல்லாம் குறைஞ்சா, அநியாயத்துக்கு உங்களோட ரேங்க் வந்து 1, 2, 3 வாரது பின்னுக்கு போகும். போட்டி தானே! இது 3 டெர்ம் எக்ஸாம் தானே! சரியா? மத்த ஆட்கள காணலையே புள்ளையா. 4 பேர் நான் 3 பேர் தானே இருக்கிறாங்க. என்ன செய்றது? ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கால் அடிச்சு பார்க்குறீங்களா? நானும் அதுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு அடிக்கிறேன். சரி மேடம். ஆ. மரியம் கால் பண்ணினேன் ஜாயிண்ட் ஆறேன்னு சொல்லிச்சு. சரி. அவங்க ரெக்கார்டிங் கேட்பாங்க தானே! நாங்க என்ன செய்வோம், இத கொஞ்சம் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஜாயிண்ட் ஆகுவாங்க. சரியா? டைம் போகுது அநியாயம் தானே அதனால. இங்க பாருங்க பிள்ளையார், உலகத்துல நிறைய என்ன நடக்குதுன்னு சொன்னா அனர்த்தங்கள் வருது. சரியா? அப்ப அனர்த்தம் வந்து ஆ என்ன, அ அது என்ன மாரி வருது அப்படின்றது வந்து எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்களேன், எங்க பார்த்தாலும் சொல்லுவாங்க, சூறாவளின்னுவாங்க. இப்ப எங்களுக்கும் நவம்பர் மாசத்துல சூறாவளி தானே வந்துச்சு. வந்து அவ்வளோ பெரிய மழை வந்து, அதால எல்லா இடத்துக்கும் வெள்ளம் வந்துச்சு இல்லையா? சரியா? அப்ப பாருங்க இங்கன எழுதிக்கிறாங்க. இயற்கையாகவோ இந்த இந்த பாக்ஸ்ல பாருங்க. அல்லது மனித செயற்பாடுகள் காரணமாகவோ, இயற்கையாக அல்லது மனித செயற்பாடுகள் காரணமாக மக்களுக்கோ அல்லது உடைமைகளுக்கோ சேதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இடர்கள் எனப்படும். சரியா? இடர்ன்னா என்ன? அனர்த்தம்னா என்னான்னு சில வேளை கேட்கலும். சரியா? அப்ப இங்க பாருங்க. பொதுவா சில நேரம் என்ன செய்யலும், எங்கட மனுஷன்ட சில வேலைகளாலயோ, அல்லது இயற்கையாகவோ என்ன செய்யும்னு சொன்னாக்கா, மனிதன்ட உயிர்கள் அழியிறது, இல்லாட்டி வந்து அவங்களோட உடைமைகள் சொல்றது, ஊடுகள், அவங்களோட வந்து வயல் நிலங்கள், இந்த மாரியானதெல்லாம் அழியிறத நாங்க வந்து சொல்லுவோம் என்னன்னு சொன்னாக்கா, இடர்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஹசார்ட்ன்னு சொல்லி. சரியா? ஆனா, இது வந்து மிச்சம் மோசமா வந்துருச்சுன்னு சொன்னாக்க, அது வந்து நாங்க சொல்றது அனர்த்தம்னு சொல்லி. மிச்சமே இத லேசா சொல்றேன்னா என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஒரு ஆபத்து வார மாரி இருக்குதுன்னு சொன்னா, அது வந்து இடர். அது அப்படியே வந்து பெரிய அழிவுகள ஏற்படுத்திச்சுன்னு சொன்னா, அது வந்து என்ன சொல்றாங்க? அனர்த்தம்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப நல்லா விளங்கிக்கோங்க. சில வேளை இடர்ன்டா என்ன? அனர்த்தம்டா என்னான்னு கேட்கலும் உங்களுக்கு எக்ஸாம்ல. அப்ப இயற்கையாக அல்லது மனித செயற்பாடுகள் காரணமாக மனிதனுக்கோ அல்லது மனிதன்ட உடைமைகளுக்கோ சேதம் ஏற்படக்கூடிய மாரி இருந்தா அது இடர். அப்படி இல்ல, அது பேரழிவுகளை ஏற்படுத்திவிட்டு, அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தின்னு சொன்னா, அது வந்து அனர்த்தம்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப இடர் வேற, அனர்த்தம் வேற. சில நேரம் இடர், அனர்த்தம் 2ம் கேட்கலாம். சரியா? இங்க பாருங்க, நிலச்சரிவு மலையா பிரதேசத்துல நிகழும் ஒரு இயற்கை இடர். நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு அது நல்ல மழை காலத்து பாருங்க. இலங்கையில நுவரெலியா, பதுல்ல, கண்டி, மாத்தள, ரத்னபுரம் அந்த மாரியான மாவட்டங்கள்ல நிறைய
நிலச்சரிவு வருதுன்னு சொல்லி ஒரே என்ன சொல்லுவாங்க டிவில, ரேடியோல எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சரியா? அப்ப அது வந்து பொதுவா அது நிலச்சரிவு, மலையா பாதையில வளமையா வாரது. அது ஒரு இயற்கை இடர். ஆனா, அது சில நேரம் என்ன செய்யும்னு சொன்னாக்கா, மனுஷன் உள்ள இடத்துல வந்து, அது அவ்வளத்தையும் அவங்களோட ஊடுகள், அவங்களோட விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிரும். அழிச்சா, அதுக்கு வந்து நாங்க என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, அப்படி வந்தா, அதுக்கு நாங்க சொல்றது, அது வந்து அனர்த்தம்னு சொல்லி. சும்மா வந்து மிச்சமே பாதிப்புகள ஏற்படுத்தலன்னு சொன்னா, அது இடர். ஆனா பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு சொன்னா, அது வந்து அனர்த்தமா மாறிரும். ஆனா பொதுவா பார்த்தோம்னு சொன்னாக்க, அடிக்கடி இப்ப மனுஷங்கள் இல்லாத இடத்துலயும் என்ன செய்யும்னு சொன்னாக்க, நிலச்சரிவுகள் வரும். அப்படி வந்தா அது பெரிய பிரச்சனையே இல்ல. சரியா? அதுக்கு ஆனா நாங்க சொல்றது இடர்ன்னு சொல்லி. ஆனா இது ஒரு நிறைய மக்கள் வாழ்ற இடத்துல வந்து, அங்கனைக்கு அழிவுகள் ஏற்படுத்தினா தான், அத வந்து நாங்க சொல்றது என்னாண்டு, அனர்த்தம்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? உலகத்துல நிறைய இயற்கை அனர்த்தங்கள் இருக்குது. நிலச்சரிவு இருக்குது, வறட்சி, வெள்ளம் இல்லையா? அதே மாரி என்னது சூறாவளி. சூறாவளி இலங்கைக்கும் வரும். பெரிய அ மழை பெய்யும் பொதுவா அந்த டைம்கள்ல நல்ல பெரிய காத்தும் வரும். இந்த டைம்னா இலங்கையோட வடக்கு கிழக்கு பாதிகளுக்கு அந்த நவம்பர் மாசத்துல வந்தது வந்து சூறாவளி. அதனால எல்லா பக்கத்துக்குமே தொடர்ந்து மழை பெஞ்சுச்சு. நாங்க பார்த்தோம் இல்லையா? நெறைய பேத்துக்கு சரியான மட்டும் வெள்ளம் வந்து நெறைய பேத்துக்கு பாதிப்பு வந்துச்சு. எல்லாருமே நெறைய நெறைய அந்த அந்த இடத்துல உள்ள ஆட்கள் நெறைய பேர் வெள்ளத்தால அவங்களோட வீடுகளுக்கும் தண்ணி வந்து வெளிய போயிட்டு வேற இடங்கள்ல இருந்தாங்க. சரியா? அப்ப அந்த சூறாவளின்றது ஒரு அனர்த்தம். பொதுவா உலகத்துல நெறைய நடக்கிறது. இலங்கையிலயும் வருது. அப்ப இலங்கைக்கு ஏற்பட்டது எதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம் சொன்னாக்கா, அதிகமா வறட்சி வரும். மழை இல்லாத காலத்துல நோட் பண்ணி பாருங்க. சரியான மட்டும் வறட்சி வரும். நெறைய பக்கத்துல வாழ்ற மக்களுக்கு வந்து தண்ணியும் இல்லாம போகும். விவசாயம் செய்ய இயலாம போகும். சில நேரம் அது நல்லா வறட்சி கூடுற நேரத்துல காட்டுத்தீ கூட வரும். சரியா? அப்ப சில வேளை உங்களுக்கு கேட்கலும், இயற்கையான அனர்த்தங்கள் 4 தருக, 5 தருகன்னு கேட்கலும். சரியா? அப்ப வறட்சி வரும், வெள்ளம் அதுக்குள்ள வரும், நிலச்சரிவு, சூறாவளி, சுனாமி 2004ஆம் ஆண்டு இலங்கைக்கு பெரிய ஒரு சுனாமி வந்துச்சு. இலங்கையில மட்டும் கிட்டத்தட்ட 35,000 மக்கள் இலங்கையில மட்டும் இறந்தாங்க. சரியா? மின்னல், புவிநடுக்கம் இது எல்லாமே இயற்கை அனர்த்தங்கள். இயற்கையாக வந்து அது வந்து மனுஷனுக்கு பெரிய இழப்புக்கள, பாதிப்புகள் ஏற்பட்டுனா, அது வந்து இயற்கை அனர்த்தம். அப்ப அதுல இயற்கையா வர்ற வறட்சி, வெள்ளம், நிலச்சரிவு, சூறாவளி, சுனாமி, மின்னல், புவிநடுக்கம் எல்லாமே வரும். மின்னல் வந்து நாங்க வந்து அந்த மழை வரும்போது ஃபோன் எல்லாம் வச்சு நின்றா, அதுல இருந்து எங்களுக்கு தாக்கம் வரும். அந்த நேரம் அது அனர்த்தமா மாறும். பெரிய மின்னல் வார நேரத்துல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. எலக்ட்ரிக் சாமானங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கரண்ட் தாக்கக்கூடிய சாமானங்கள் எல்லாம் புடிச்சு நிக்கக்கூடாது. கம்பிகள் அது மாரி அதுகள்ட்ட நிக்கவும் கூடாது. சரியா? அப்ப அந்த நேரத்துல எங்கள வந்து என்ன செய்யும்னு சொன்னாக்க பாதிக்கும். சரியா? அப்ப நாங்க அத சொல்றது என்னன்னு சொன்னாக்கா, இயற்கை அனர்த்தம்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப சில நேரம் கேள்வியில பிள்ளையார், இயற்கை அனர்த்தங்கள் 4 இல்லாட்டி 5 தருகன்னு சொல்லிலும் பாடமாக்கிக்கோங்க. வறட்சி, வெள்ளம், நிலச்சரிவு, சூறாவளி, சுனாமி இதெல்லாம் வந்து இயற்கை அனர்த்தங்கள். சரியா? அப்ப இந்த அனர்த்தம் வந்தா, நெறைய பாதிப்பு ஏற்படும். அதக்கூட உங்களுக்கு கேட்கலும். முதலாவது நாங்க இந்த அனர்த்தங்கள ஒவ்வொன்றா பார்த்துட்டு, அதுக்கு பிறகு என்ன செய்வோம் சொன்னாக்க, அதால வார பாதிப்புகள், அதால வார பிரச்சனைகள் என்னான்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இப்ப முதலாவது பொதுவா இலங்கைக்கு வாரது தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாங்க இலங்கையே பார்ப்போம். வறட்சி. வறட்சின்றது சரியான மட்டும் வெயில் கூடி ஏற்பட்ட ஒரு நிலை. அதுக்கு பிரதான காரணம் என்னன்னு பார்த்தாக்க, அந்த இடத்துல மழை குறையுது. குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மழை குறைஞ்சு, சரியா? சூழல் வந்து சரியான மட்டும் வறண்டு போச்சுன்னு சொன்னா, அத நாங்க வறட்சின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த வறட்சி வந்தா எங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும். சரியா? ஏன்னு சொன்னாக்கா, எங்களுக்கு சில நேரம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போகும். தண்ணி இல்லாம நாங்க மிருகங்கள் எல்லாம் இறப்போம். தாவரங்கள் இறக்கும். இல்லையா? அதே மாரி இந்த என்னது தண்ணி இல்லாம போற நேரம் விவசாயம் செய்யலாம் போகும். அப்ப எங்களுக்கு உணவுக்கு பற்றாக்குறை ஏற்படும். இப்படி நெறைய பிரச்சனை வரும். அப்படின்டா இந்த வறட்சி ஏன் ஏற்படுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும். சரியா? அப்ப வறட்சி இங்க பாருங்களேன், நீங்க கால் பண்ணீங்களா?
அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? நேத்து எல்லாரும் ஓகேன்னு தான் போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு ஆள் தவிர மத்த அவ்வளவு பேரும் ஓகேன்னு போட்டிருந்தாங்க. கால் பண்ண ஆட்கள் என்ன சொன்னாங்க பிள்ளையார்? யாரும் பேசுறாங்க இல்லையே. மேடம் நான் கால் பண்ணல. பண்ணலாம். சரி. ஹயா கால் பண்ணீங்களா? யாரு சரி? ஹயா? இல்ல மேடம், ஜெயனபுக்கு ஆ. மட்டும் மெசேஜ்னு போட்டேன். ரிப்ளை பண்ணிச்சா? இல்ல மேடம். இல்ல. சபிஹா? மேடம் நான் மரியத்துக்கு மெசேஜ் பண்ணேன். மரியம் ஜூம் இல்லையா, ஜூம் டெவலப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிச்சு. வாப்பா. சரி பரவாயில்ல. நான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? அப்ப அவங்க எல்லாம் அதுல கேட்டுக்கொள்ளட்டும். சரியா? சரி நாங்க படிப்போம். இல்லாட்டி ஞாயிற்றுக்கு டைம் போகும். எக்ஸாம் கிட்டே ஆயினோம்னா உங்களுக்கு மத்த பாடங்களும் படிக்க வேண்டி வரும் தானே. அப்ப நாங்க முதலாவது இதை படிச்சு வச்சுட்டா போறோம். நீங்க இந்த இதால கேட்டீங்க சொன்னா எக்ஸாம் செஞ்சிடணும். சரியா? இப்ப பாருங்க வறட்சி. ஹயாவும் இல்லாம போயிட்டுச்சு. சரியா? வறட்சி ஏற்படுவதற்கான காரணங்கள். வறட்சியை பாருங்க நீண்ட கேட்பாங்க பிள்ளைகள் எக்ஸாம்ல வறட்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் 2 தருக அப்படின்னு சொல்லி. அப்ப பிரதான காரணம் வந்து நீண்ட காலமாக மழை கிடைக்காம போறது. அடுத்தது சில நேரம் என்ன செய்யறாங்க சொன்னா அந்த காடுகளுக்கு தீ வச்சிருவாங்க, நெருப்பு வச்சிருவாங்க. காடெல்லாம் நல்லா பத்தி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா சூடு கூட. அடுத்தது வந்து அந்த இடத்துல உள்ள அந்த நீரெல்லாம் ஆவியாகிடும். நீர் ஆவியாகினோம்னா மழை குறைஞ்சு வறட்சி ஏற்படும். சரி அதே மாதிரி வறட்சியான காற்று தொடர்ந்து வீசுற நேரம் அந்த காற்றால அந்த இடங்கள் எல்லாம் நல்லாவே வறண்டு போயிடும். அதே மாதிரி புவியிட வெப்பநிலை பூகோளத்தின் வெப்பம் அதிகரித்தல் தானே. புவியிட வெப்பம் வந்து இப்ப கூடிட்டு போதும். பூமியில வெப்பம் கூட கூட என்ன செய்யும் சொன்னா வறட்சி கூடும். அதே மாதிரி தாவர போர்வைகள் எல்லாம் நாங்க காடுகள் எல்லாத்தையும் வெற்றோமே. வெற்று நேரத்துல நிலத்துல உள்ள ஆவியாக்கம், நிலத்துல உள்ள நீர் எல்லாம் ஆவியாகி புறவு என்ன நடக்கும் சொன்னாக்க அந்த பாதி வறட்சியான பாதியாக மாறும். அப்ப நீங்க நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். வறட்சிக்கான காரணங்கள் கேட்டா சொல்றதுக்கு மழை குறையிறது, காடுகளுக்கு தீ வைக்கிறது, வறட்சியான காற்று, பூகோள வெப்பம் அதிகரித்த தாவர போர்வையை அகற்றுது. சரியா? இப்படி வறட்சி வார இடங்களை தான் இதுல வந்து காட்டிக்கிறாங்க. மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இலங்கையில அதிகமா வறட்சி வருதுன்னு சொல்லி. சரியா? இங்க பாருங்க இதுல வந்து இப்ப ஆஹ் ஈரவலய பகுதிகளுக்கு நல்ல மழை கிடைக்கிற பகுதிகளுக்கு கண்டி, கொழும்பு, கம்பஹா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வாரது குறவு. இந்த எல்லோ கலரால மார்க் பண்ணிக்கிறாங்களே இந்த மாவட்டங்களுக்கு இலங்கையில வறட்சி வர்றது கூட. சிலவேளை எக்ஸாம்ல வறட்சியை எதிர்கொள்ளும் 2 மாவட்டங்களை பேரிடுகன்னு சொல்லி வரையிலும். அம்பாந்தோட்ட, மொனராகல, குருநாகல், புத்தளம், அனுராதபுரம், புலனறுவல், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் இதுகளுக்கெல்லாம் அடிக்கடி வறட்சி வாரே. சரியான சூடு. அங்க மழை குறவு. அதனால அப்ப இந்த மாவட்டங்களையும் பார்த்துக்கணும். அப்ப வறட்சியால் ஏற்படும் பாதிப்புகள் பார்த்தா மனிதனுக்கும் பாதிப்பு ஏற்படுது, சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது. மனிதனுக்கு பாருங்க நீர் பற்றாக்குறை ஏற்படும். கேள்வியில கேட்கலும் மனிதனுக்கு ஏற்படும் அதாவது வறட்சியால மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகள் 3 தருக அப்படின்னு சொல்லி. நீர் பற்றாக்குறை வரும். விவசாய அறுவடை அழிதல் நான் சொன்னேனே முதலே சொன்னேனே விவசாயம் செய்ய கஷ்டமாகும்னு சொல்லி. அடுத்து வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஏன் உணவு பற்றாக்குறை வருது? விவசாயம் தான் செய்ய இயலாது. விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி இல்லையே. அதனால உணவு பற்றாக்குறை வரும். சரியா? அடுத்தது தொற்று நோய் பரவும். சரியான மட்டும் வெயில் வார காலத்துக்கு நிறைய தொற்று நோய்கள் பரவும் மனுஷனுக்கு. பொதுவா வாரது அது. கண் நோய்கள், தோல் நோய்கள் அந்த மாதிரியான நோய்கள் பரவும். அதே மாதிரி விலங்குகளுக்கு தண்ணி கிடைக்காம போயிட்டு அதெல்லாம் அழியும். செத்துரும். சாகும் நிறைய விலங்குகள். சரியா? அப்ப இப்படி நிறைய பாதிப்புகள் வரும். சரி அதே மாதிரி சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் எக்ஸாம்ல 2 மாதிரி கேள்வி கேட்கலும். ஒன்று வறட்சியால் ஏற்படும் பாதிப்புகள் பொதுவா கேட்டா நீங்க எந்த விட எழுதினாலும் சரி. இதுல உள்ள 2 பாக்ஸ்ல உள்ளதுல எது எழுதினாலும் சரி. சிலவில மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மட்டும் கேட்டாங்கடா நீங்க மனிதனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை மட்டும்தான் எழுதணும். சில நேரம் சுற்றாடலுக்கு வரும் பாதிப்புகள் கேட்கலும். அப்படி கேட்டாங்க சொன்னா சூழல வெப்பம் கூடும். எங்களுக்கு அது நல்லா விளங்கும். சூழல வெப்பம் கூட்டல் சரியான மட்டும் வேர்வையாயிக்கும். அதே மாதிரி ஆவியாக்கம் கூடனால தரைக்கீழ் நீர்மட்டம் குறையும். கிணறுகள்ல எல்லாம் தண்ணி எல்லாம் நல்லாவே குறையும். அதுக்கப்புறம் நான் சொன்னேனே சூடு நல்லா கூட்ட நேரம் காட்டுத்தீ வரும்னு சொல்லி.
காட்டுத்தீ வந்தா மரம் எல்லாம் காடு எல்லாமே அழியும். அதுல உள்ள அந்த தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் அழியும். மண் வந்து சரியான மட்டும் வறண்டு போயிட்டு மண் வளம் இழக்கும். சுற்றாடல்ல வனப்பு பாதிப்படையும் சொன்னா சுற்றாடல்ல அழகு குறையும். சரியா? இப்படி நிறைய பாதிப்பு வரும். உங்களுக்கு எல்லாம் தேவையில்ல. நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 3 பாடமாக்கிட்டீங்கன்னா எனக்கு போதும். என்ன பாடமாக்கணும்? மனிதனுக்கு வறட்சியால் ஏற்படும் பாதிப்புகள் 3 தருகண்டா, நீர் குறையும். அதே மாரி எங்களுக்கு வந்து விவசாயம் செய்யலாம் போகும். உணவு பற்றாக்குறை ஏற்படும்னு ஒரு 3 என்ன வச்சுக்கொள்றேன். வறட்சி வந்தா சூழல்ல அது காட்டுத்தீ ஏற்படும், வெப்பம் அதிகரிக்கும், மண் வளம் இழந்து போகும், சுற்றாடல்ல வனப்புன்றது அழகு இல்லாம போகும். அப்படின்னு ஒரு 3 நீங்க நினைவச்சுட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு 5, 6 கேட்க மாட்டாங்க. கிரேட் 7 தானே! அதனால நீங்க அத நினைவச்சுக்கோங்க. சரியா? அப்ப பாருங்க, இந்த செயற்பாடுகளையும் போட்டிக்கிறாங்க. இலங்கையில வறட்சியால் பாதிக்கப்படும் பிரதேசங்களை அ வரைந்து காட்டுங்கன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த மாவட்டங்கள் தெரிஞ்சிருந்தா, நாங்க இத முன்னுக்கே படிச்சுக்கிறோம். மாவட்டங்கள் தெரிஞ்சிருந்தா, மாவட்டங்கள் உள்ள படம் வந்து உங்களுக்கு தருவாங்க தானே! இப்ப இதுல 5 இடங்கள் இல்லாட்டி 3 இடங்கள குறிச்சு காட்ட சொன்னா, இப்ப உங்களுக்கு குருநாகல், புத்தளம், அனுராதபுரம் தெரியும்னா, நீங்க அத வந்து குறிச்சு காட்டிட்டா முடிஞ்சுச்சு. நல்ல மார்க் எடுத்துக்கொள்ளையிலும். ஜியோகிராஃபில எங்களுக்கு நெறைய மார்க்ஸ் எடுத்தா தான் அந்த டோட்டல் மார்க்ஸ கூட்டிக் கொள்ளையிலும். அதனால ட்ரை பண்ணுங்க. கஷ்டமான பாடம் ஒன்று இல்ல இது. சரியா? அதே மாரி இங்க பாருங்க. வறட்சி ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். அதாவது வறட்சி ஏற்படுறதுக்கு என்ன என்ன காரணிகள் பின்னணியில நிக்குதுன்னு சொல்லி எழுதுறோம். அப்ப அந்த இங்கன பார்த்தோமே வறட்சி ஏற்படுறதுக்கு காரணிகள், நீண்ட கால மழை வராமைக்கிறது, வறட்சியான காற்று வீசுறது, அந்த காரணிகள தான் கேள்வி இப்படி கேட்டிருக்கிறாங்க. சரியா? புவியிட வெப்பம் அதிகரிக்கிறது. இதெல்லாம் தான் வறட்சி ஏற்படுவதில செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். சரியா? அதுபோல கேட்கிறாங்க. இப்ப அனர்த்தம் மனித செயற்பாடுகள் மீது எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது? அப்ப ஒரு அனர்த்தம் வந்துருச்சுன்னு சொன்னா, இப்ப உதாரணமா வறட்சின்னு எடுத்தோம்னு சொன்னா, அதால எங்களுடைய விவசாயம் பாதிக்கப்படும். எங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும். இல்லையா? நீர் இல்லாம போகும். அதுதான் எங்களுக்கு வர பாதிப்பு. இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். சில வேளை கேள்வி விளங்காம இருந்தா, அந்த கேள்விய 2, 3 டைம் வாசிக்கணும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு டார்கெட் 75க்கு மேல எடுக்கணும். சரி அப்ப போன தைன நாங்க எடுத்தோம் தானே! இந்த தைன எடுக்க இயலாமல்ல. லேசா எடுத்துக்கொள்ளையிலும், நான் திருப்பியும் அந்த அகலக்கோடுகள், உலகத்துல சில நாடுகள், தீவுகள், அது குறிக்கிறது எல்லாம் சொல்லி தருவேன். அப்ப அந்த மேப் மார்க்கிங் வந்து கட்டாயம் தானே! அதனால அதையும் பார்த்துட்டு, நாங்க எக்ஸாம் பேப்பரும் செய்ற நேரம், உங்களுக்கு அது கஷ்டமாகாது. சரியா? அப்ப இந்த விஷயங்கள நீங்க என்ன செய்யணும்? நல்லா பார்த்துக்கணும். அதே மாரி இலங்கைக்கு அடிக்கடி வார ஒரு அனர்த்தம் தான் வெள்ளம். கொஞ்சம் மழை கூடிருச்சுன்டா, எல்லா பக்கமும் வெள்ளம் வந்துரும். இல்லையா? பொதுவா பாருங்க கொழும்பு சைடுக்கு வருது. இந்த ட்ரிங்குமலை, அம்பாறை, மட்டக்களப்பு சைடுகள்ல ஒரே வெள்ளம் வரும். ஏன்னு சொன்னாக்கா, இவங்க வந்து ம் அந்த இடங்கள்ல நெறைய தண்ணி தேங்குவதை மட்டுமில்ல, அந்த தாழ்நில பாதைகள்ல என்ன செய்வாங்க சொன்னாக்கா, நெறைய ஊடுகள கட்டி வச்சுக்கிறாங்க. அப்ப இப்ப வந்து இது வார நேரத்துல என்னது, அ இந்த அ மழை நல்லா பெய்யுற நேரத்துல தண்ணி ஓடுறதுக்கு கஷ்டம். அதனால என்ன தெரியுமா நடக்குது? அந்த தண்ணி எல்லாம் வெள்ளமா அப்படியே வருது. நெறைய இடங்களுக்கு வருது. இந்த இதுல போட்டிக்கிறாங்க. அந்த இடங்கள், மாவட்டங்கள் இந்த இருக்குது கம்பஹா, கொழும்பு, களுத்துறை, காலி, மாத்தறை, ரத்னபுர, புலனர்வ, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த பாதைகளுக்கு அடிக்கடி என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, ஆ இந்த வெள்ளம் வருது. சரியா? பொதுவா எந்த காலத்துல வெள்ளம் வரும்னு பார்த்தா, நல்லா மழை பெய்யுற காலத்துல தான் வெள்ளம் வரும். சரியா? அதே மாரி மலைநாட்டு பாதையெல்லாம் காடெல்லாம் அழிக்கிறாங்க தானே, உயர்ந்த பாதையெல்லாம். காடு அழிச்சோனே, மழையில என்ன செய்யும்னு சொன்னாக்கா, இந்த தண்ணி தண்ணியோட மண்ணெல்லாம் அப்படியே அரிச்சுட்டு போகும். நிறைய மண் அரிச்சுட்டு போயிட்டு, அது என்ன செய்யும்னு சொன்னாக்கா, ஆத்துல சேர்த்துரும். ஆத்துல சேர்த்தா, இப்ப என்ன நடக்கும்டாக்கா, அங்க ஆறு மண்ணால நிறைஞ்சோனே, தண்ணி கூடினோனே, ஆத்துல தண்ணி நிக்க இடம் இல்லாதனால, அது அப்படியே சைடுக்கு வந்து வெள்ளமா மாறும். அதே மாரி தாழ் நிலங்கள நிரப்புறாங்க. தாழ்நிலம் சொல்றது பள்ளமான பாதையா அப்ப பொதுவா மழை நல்லா பெய்யுற நேரம், கூட தண்ணி எல்லாம் போயிட்டு அந்த பள்ளத்துல தான் தேங்கும். இப்ப என்ன செய்றாங்க, இடம் இல்லன்னு சொல்லிட்டு, அந்த பாதைகள்ல மண் எல்லாம் நிறைச்சு நல்லா ஊடு கட்டினோனே,
கொஞ்ச நாள் போனோம்னா நல்ல மழை பெய்யுற நேரம் தண்ணி போறதுக்கு இடம் இல்ல. அப்ப அது வெள்ளமா வந்துரும். சரி, அதே மாரி ஆற்றுகள்ல பக்கத்துல உள்ள மணல் எல்லாம் அகழ்ந்து எடுக்க ஆறு நல்லா அகலமாகி வெள்ளம் வரும். இதுல கட்டாயமா 2 காரணிகள் சரி பாடமாக்கிக் கொள்ளணும். வெள்ளம் வரதுக்கான காரணங்கள் தொடர்ந்து பெய்யும் கடும் மழை, மலைநாட்டு பாதையால காடழிக்கிறது, தாழ் நிலங்களை நிரப்புறது, ஆற்றுப்படுகைகள என்ன செய்றாங்க? மணல் அகழ்றாங்க. சரியா? அப்ப நாங்க அனர்த்தம் படிச்சு நிக்கிறோம். இப்ப லேட் ஆகி ஜாயிண்ட் ஆயின ஆட்களுக்கு வந்து நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன். நல்லா கேட்டுக்கொள்ளணும். அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து பேப்பர் ஒண்ணு தான் செய்யப் போறோம். இன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நான் ஒரு பேப்பர் ஒண்ணு போட்டிக்கிறேன். பிரிண்ட் எடுத்து அந்த பேப்பர் எல்லாரும் செஞ்சு வச்சுக்கொள்ளணும். நாங்க திருத்தி மார்க்ஸ பார்ப்போம். சரியா? போன டைம் நாங்க 3 கிளாஸ் செஞ்சதுல 2 ரெக்கார்டிங் இருக்குது. 1 இல்ல. அப்ப பரவால்ல. நான் அது 2யும் அனுப்பிவிட்டேன். அதையும் கேட்டு, இன்றைக்கு உள்ளதையும் கேட்டு, எக்ஸாம் பேப்பர நல்லா செஞ்சு ரெடியாகி வச்சுக்கொள்ளணும். சரியா? அப்ப யாரு கூட மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன்னு பார்ப்போம். அது பிழையாயினா பரவால்ல. உங்களுக்கு தெரிஞ்ச மாரி செய்யுங்க. இல்லாட்டி வாட்சி செய்யுங்க. பிறகு நாங்க 3வது பேப்பர் முடியிற நேரத்துல உங்களோட மார்க்ஸ் கூடிக்குதான்னு பார்ப்போம். சரியா? எங்களுக்கு அதான் வேணும். இப்ப பாருங்க, இங்க போட்டிக்கிறாங்க. பொதுவா வெள்ளம் வார நேரத்துல இன்னைக்கு இப்ப நாங்க வெள்ளத்த தானே படிச்சுட்டு இருக்கிறோம். வெள்ளம் வார நேரம் ஏற்படுற பாதிப்புகள். மரம் மாரி போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல அப்படியே வெள்ளம் வந்து அந்த இடமெல்லாம் தண்ணியால மூடிருச்சுன்னு சொன்னா, அது ஊத்த தண்ணி தானே! அதனால அந்த பாதையில குடிநீர் மாசடையும். ஏன்னு சொன்னாக்கா கிணறுகள் இருந்தாலும் கூட அந்த ஊத்த தண்ணி எல்லாம் கிணறுல நிறைஞ்சிரும். இல்லாட்டி எப்படி அந்த ஆத்துல இருந்து தான் எடுக்கிறேன்னு சொன்னாலும், ஆத்து தண்ணி எல்லாம் சைடுக்கு வந்தனால, அந்த கழிவுகள் எல்லாத்தையும் கழுவிட்டு போகும் அது. அதனால குடிநீர் மாசடையும். சரியா? உட்கட்டமைப்பு வசதின்னு சொன்னா மின்சாரம், தொலைபேசி, வீதிகள், அடுத்தது வந்து என்னது நீர் வசதி எல்லாமே பாதிக்கப்படும். ரோட்ல போக இயலுமைக்குமா? இயலாம். தண்ணி நிறைஞ்சு தானே! இப்ப வாகனங்களுக்கு போக இயலாம். அப்ப உட்கட்டமைப்பு வசதி பாதிக்கப்படும். இல்லாட்டி பாதைகள்ல வாகனங்கள் போக இயலாமை கொண்டு லேசா உங்களோட உங்களோட வசனத்துல எழுதுங்களேன். சரியா? அது ஒரு வடிகால் தொகுதிகள் தடைப்படும்டா, தண்ணி அங்க இங்கயும் வாரது எல்லாமே தடைப்படும். நோய் பரவும். அது தண்ணி நல்லா வந்து எல்லா இடத்துக்கும் பரவிக்கிற நேரத்துல, அதுகள்ல வந்து அ குறைஞ்சு அந்த தண்ணி குறைஞ்சு போற நேரமும், சிரட்டைகள், தகரப்பேணிகள் எல்லாம் தண்ணி நிறைக்கிற நேரம், டெங்கு மாரியான நோய்கள் பரவும். சரியா? அப்ப இப்ப எங்க ரோட்டுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு இப்ப அ காலையில ஸ்கூல் போக இயலுமாகுமா? புள்ளைகள ஸ்கூல் அனுப்ப இயலுமாகுமா? ஆக்க இயலுமாகுமா? ஒன்றும் செய்யலாம். அப்ப எங்கட அன்றாட செயற்பாடுகள், ஒவ்வொரு நாள் செய்ற வேலை எல்லாமே பாதிக்கப்படும். விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். நெறைய டைம்ல மனித உயிர்கள் அழியும். சரியா? அப்படின்னா மனுஷர்கள் நெறைய பேர் இல்லாம ஆவாங்க. அதே மாரி உடைமைகள் சேதமடைஞ்சிச்சுன்னா, ஊடெல்லாம் அதுக்கப்புறம் திருப்பி அந்த வெள்ளம் இல்லாம ஆயினதுக்கு பிறகு திருப்பி பெயிண்ட் அடிச்சு, வயரிங் பண்றது கூட சில வேலை செய்ய வேண்டி வரும். ஏன்னு சொன்னாக்க, அங்க வந்து அந்த அந்த அ அ இந்த பிளக் எல்லாம் இருந்தா, அதுகளுக்கெல்லாம் தண்ணி நெறஞ்சு, உள்ளுக்கு தண்ணி போயிட்டுருந்தா, அத நாங்க திருப்பி போட போனோம்னு சொன்னா, ஷார்ட் ஆகும். பெரிய பிரச்சனையாகும். அப்ப இது வந்து பெரிய பாதிப்பு. அப்ப இங்க பாருங்க 2, 4, 6, 7 பாதிப்பு தந்திக்கிறாங்க வறட்சியால. நீங்க 7யும் பாடமாக்குங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். எனக்கு எக்ஸாம்ல 3 எழுத வேண்டி வரும். உங்களுக்கு தெரியும் தானே! அப்ப நீங்க என்ன செய்யணும்? 3 பாடமாக்கிட்டா போதும். இது பெரிய பிரச்சனை இல்ல. நாங்க அடிக்கடி வளமையா டிவிலயும், நியூஸ்லயும் கேட்கிற விஷயம்னால, நாங்க இத லேசா வந்து பார்த்துக்கொள்ள இயலும். சில வேள உங்களுக்கு படம் மார்க் பண்றதுல, இலங்கையில வெள்ளம் அடிக்கடி வெள்ளம் ஏற்படுகின்ற 2 மாவட்டங்களை குறித்து காட்டுங்கன்னு வரையலும். மாவட்டங்கள் குறிக்கிறதெல்லாம் இலங்கையில முன்னுக்கு எல்லாம் வைக்குது இல்லையா? அது 6லயும் வந்துச்சோ தெரியா? அப்படின்டா, நீங்க இந்த எங்களுக்கு மாவட்டங்கள் தெரியும் மிச்சமே. சரியா? இந்த மாவட்டங்கள் பிரிச்சது மேப் தான் உங்களுக்கு தந்திருப்பாங்க. அப்ப இதுல ஒரு 2 நாங்க பார்த்துக்குவோம். சரியா? அப்ப அப்படி பார்த்துட்டோம்னு சொன்னாக்கா, இத வந்து எழுதிருவீங்க. சரியா? பொதுவா வெள்ளப்பெருக்கு இலங்கையில அதிகமா வாரது எங்க தெரியுமா? ஈரவலய பாதையில. ஏன்னு சொன்னா, இதுல எழுதிக்கும். ஈரவலயத்துல தான் என்ன செய்யும்னு சொன்னாக்கா, வரும். ஏன் தெரியுமா அது ஈரவலயத்துக்கு வாரது? ஈரவலயத்துக்கு தான் இலங்கையில மழை கிடைக்கிறது கூட. சரியா? அப்ப அதிக அளவிலான மழை வந்து ஈரவலயத்துக்கு கிடைக்கிறனால, அந்த பாதிக்கு அது இங்க இங்கிட்டு பக்கம் இருக்குது ரத்னபுரம், களுத்துறை, கொழும்பு அந்த பாதைகள் எல்லாம் ஈரவலயத்துக்குள்ள தான் வரும்.
சரியா? அதே மாரி சில நேரங்கள்ல இது உலர் வலய பாதிக்கும் வருது. உலர் வலய பாதி தான் இந்த புலனர்வ, மட்டக்களப்பு, அம்பாறை. உலர் வலயம் சொன்னா அவங்களும் மழை குறைவு. ஆனா, அந்த தண்ணி வடிஞ்சு போறது குறைவு அங்க. அதனால இந்த புலனர்வ, மட்டக்களப்பு, அம்பாறை சைடுக்கும் அடிக்கடி வெள்ளம் வருது. மிச்சம் தேவையில்ல. இப்ப நவம்பர்ல நல்ல மழை பெஞ்சுச்சு. ஏ லெவல் எக்ஸாம கூட கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சாங்க. அதனால தானே. அந்த நேரத்துலயும் அங்க மட்டக்களப்பு அந்த சைடு எல்லாம் சரியான வெள்ளமா. சரியா? அப்ப அது எல்லாத்தையும் நினைவச்சுட்டாலே நாங்க செஞ்சுருவோம். சரியா? இது கஷ்டம் இருக்குதா? விளங்குற மாரி இருக்குதா? எப்படி யோசிக்கிறீங்க? பேசினா தான் எனக்கு விளங்கும். ஸ்கூல்ல சிலபஸ் விளங்குது. முடிச்சிட்டீங்க தானே? அது விளங்கலையா? மேடம். ஸ்கூல்ல சிலபஸ் முடிஞ்சு தானே? ஓ! ஓ! அப்ப இனி எங்களுக்கு இது கஷ்டம் இல்ல. சரியா? அப்ப கடைசி நாள் தானே நாங்க மிச்சமே புக் எடுத்து பாக்குறது. அதனால தான் எக்ஸாம் கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்க நேரத்தோட இது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கொள்வோம். நாங்க லேசா செஞ்சு போறதுக்கு. நான் இன்னைக்கு இது மட்டும் தான் இந்த பாடத்த விளங்கப்படுத்துவேன். அதுக்கு பிறகு முழுசா நாங்க செய்ய போறது வந்து என்னண்டாக்கா, இந்த இது என்னது ம் அ என்னது பேப்பர் தான். என்னண்டா இதுல வந்து சில ஆபத்துகள் வார அந்த அனர்த்தங்களால வார ஆபத்துகள், அப்படின்ற பாதிப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது பெரிய ஒரு பாடம்னால இதுல பேப்பர் இந்த எக்ஸாம்ல உள்ள கேள்விகள் பேப்பர்ல நெறைய இருக்குது. சரியா? அடுத்தது இலங்கைக்கு வார ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் தான் நிலச்சரிவு. சரியா? அது வந்து உயர்ந்த பாதைகள்ல இருந்து நுவரெலியாவுலலாம் அடிக்கடி வரும். அது வந்து ஒரு மலைப்பாதை தானே. உயர்ந்த பாதைகள்ல இருந்து பாறைகள், பாறைன்றது கல்லு. பரல்கன்றதும் கல்லு மாரி தான். மண்ணெல்லாம் அப்படியே மேல இருந்து கீழ வந்து உழுந்துரும். சரியா? அப்படி வந்து உழுந்தா அதுக்கு சொல்றது நிலச்சரிவுன்னு சொல்லி. பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது இலங்கையில. இலங்கையில பெரிய அளவுல ஆபத்துகளை ஏற்படுத்திக் கொண்டு பொதுவா மழை காலத்துல பெரிய அளவுல ஆபத்துகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு அனர்த்தம் தான் இந்த நிலச்சரிவு. சரியா? இது வந்து உண்மையாவே அந்த சாய்வான பாதையினால மழை கூடின காலத்துல இயற்கையா நிகழேலும். அது உண்மையா அது தானாவே நடக்கும். ஆனா இப்ப எல்லாம் என்ன செய்றாங்க தெரியுமா? மனுஷர்கள் அந்த சாய்வான பாதையால இப்ப இது மலை மலைன்னு சொல்லுவோமே! இப்படியே ஒரு மலை இருக்குதுன்னு வைப்போமே! இந்த இடத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? இங்கனையாலும் ரோட் போட்டுருவாங்க. இல்லாட்டி இந்த இடத்த தட்டையா வெட்டி இந்த இடங்கள்ல ஊடுகள கட்டிடுவாங்க. சரியா? இல்லாட்டி இங்கன அந்த சாய்வான பாதையுள்ள காடு எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவாங்க. இப்ப என்ன செய்யும்? அது வந்து ஆ சும்மாவே இடிஞ்சிட்டு விழும். அப்ப இந்த ரோடுகள்ல பெரிய வாகனங்கள் எல்லாம் போற நேரம், கீழ உள்ள பாதையில நிலச்சரிவு ஏற்படுது இப்ப எல்லாம். நல்லா விளங்குது. அப்ப இதுல கேள்விய கொஞ்சம் மாத்தி கேட்கலும், இந்த நிலச்சரிவு ஏற்படுவதற்கான இயற்கையான காரணிகள் 2 தருக. இல்லாட்டி மானிட காரணிகள் 2 தருகன்னு சொல்லி கேட்கலும். இயற்கையான காரணிகள் வந்து தொடர்ந்து மழை பெய்றது. ம். அந்த ஒரு இடத்துல சாய்வு வந்து கூடியாகிறது. சாய்வான பாதையில தானே பொதுவாக நிலச்சரிவு வரும். ஒரு இடம் வந்து தட்டையா வராது. தட்டையான பாதையில வந்து நிலச்சரிவு வருது குறைவு. சாய்வான பாதையில தான் பொதுவாக நிலச்சரிவு இப்படி சாய்வான பாதைகள். சரியா? சில இடங்கள பார்த்தா இப்படி சாய்வா இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா. சரி இந்த இந்த இடம் மாரி சாய்வா இருக்கும் நல்லா. இப்ப அந்த இடங்கள் எல்லாம் நிலச்சரிவு அது குறைவு. அது இயற்கையான விஷயங்கள். சரியா? அடுத்தது சில வேளைகள்ல இந்த மலைப்பாதைகளுக்கு கிட்ட நிலநடுக்கம் வந்துச்சுன்னு சொன்னா, அப்பயும் நிலச்சரிவு வரும். அது இயற்கையானது. வானிலையால் அழிதல்ன்னு சொன்னா, பாறைகள் எல்லாம் என்ன செய்யும்ன்னு சொன்னாக்கா, தானாவே அந்த கற்கள் அது இதெல்லாம் பெரிய கல் எல்லாம் அந்த உடையும். உடையிறனாலயும் என்ன நடக்கும்ன்னு சொன்னா, அதே உடைஞ்சு, உடைஞ்சு, உடைஞ்சு கீழ் நோக்கி வரும். இது இயற்கை காரணிகள். அப்ப புவிநடுக்கம், அதிகரித்த மழைவீழ்ச்சி, ஆய்விட தன்மை அதிகரிக்கிறது, வானிலையால் அழிதல் எல்லாம் நிலச்சரிவுக்கான இயற்கை காரணிகள். மானிட காரணிடா மலை பிரதேசங்கள காடுகள அழிக்கிறது, இல்லாட்டி காடுகளுக்கு தீ வச்சு இல்லாமக்குறது. சரியா? நான் சொன்ன மாரி திட்டமிடாத விதத்துல அந்த பாதையால வந்து ரோட் போடுறது, ஓ ஊடுகள கட்டுறது, சரியா? அதுகளும் மானிட காரணிகள். சரியா? அந்த இடத்துல ஒரு வீடு கட்டம்போதோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு கட்டிடம் கட்டும்போது, அவங்க அதான் ஆய்வு செஞ்சுக்கணும். இந்த இடத்துல நிலச்சரிவு வருமா? கட்டுறது ஆபத்தா? இல்லையான்னு அப்படியெல்லாம் செய்யாம தான் இப்ப நெறைய பேர் கட்டுறது.
அது அதே மாதிரி தண்ணி ஒரு இடத்துல அப்படியே மேல இருந்து வார நேரம் அந்த தண்ணிய வந்து மறைச்சு வைக்கிறது. மறைச்சு வச்சுன்னா அந்த இடத்துல பிரஷர் அழுத்தம் கூடி அங்க வந்து நிலநடுக்கம் நிலச்சரிவு வருமாம். சரியா? அதே மாரி மேல் பாதியெல்லாம் நீர் தேக்கங்கள் அமைச்சு நீர சேமிச்சு வச்சா எல்லாம் நிலச்சரிவு வரும். இது வந்து மானிட காரணிகள். அப்ப பொதுவா எந்த அனர்த்தம் வந்தாலும், ஆ வார பாதிப்புகள நாங்க பார்த்து வச்சுட்டோம்னு சொன்னா, நீங்க அத வந்து எல்லா அனர்த்தம் வந்தாலும் எழுதிரும். சரியா? இப்ப வறட்சி வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, நிலச்சரிவு வந்தாலும் சரி, கட்டாயமா உயிர்கள் அழியும். பெரிய ஒரு நிலச்சரிவு நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, நாங்கல்லாம் மண்ணுக்கு அடியாகி இல்லாம ஆகுற நிலைமைகள் பொதுவா வாரதுதான் மனிதர்கள். சரியா? நாங்கன்றது மனுஷர்களுக்கு வாரது சொல்லிக் கொள்வோம். சரியா? அப்படியே எவ்வளோ பேர் இல்லாம ஆகுறாங்க. அது வந்து உயிரிழப்புக்கள். சரியா? அந்த இடத்துல நாங்க வீடு கட்டியிருந்தா, மண் அப்படியே பெருசா வந்தாலும் சரி, அந்த இடத்துல வெள்ளம் நிறைய வந்தாலும் சரி, அந்த வீடு பாதிக்கப்படும். வெள்ளம் வந்தாக்கா அப்படியே மண் சரிவு வந்த மாரி அப்படியே அமுங்கி அந்த மண்ணால மூழ்கி இல்லாம ஆகாது. ஆனா, அது உள்ளுக்குள்ள சாமனங்கள், திருப்பி அதுக்குள்ள மின்சாரம் எல்லாமே பாதிக்கப்படும். சரியா? அதே மாரி பயிர் நிலங்கள் அழிவடையும். பயிர் செய்ய இயலாது இல்லையா? இப்ப இதுல வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாக்கா, ஒரு 3, 4 பொதுவான பாதிப்புகள பார்த்துக்கொள்வோம். நான் சொன்னேன் உட்கட்டமைப்பு வசதி பாதிக்கப்படும், எங்களுடைய இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படும், உயிர்கள் அழியும், பயிர் நிலங்கள் அழியும். அப்படி பார்த்துட்டோம் சொன்னாக்க, நீங்க எந்த அனர்த்தம் கேட்டாலும் அதே விடையை எழுதிடுங்க. அப்படித்தான் செய்யணும். இல்லாட்டி நிறைய எல்லாத்தையும் பாடமாக்குற நேரத்துல, ஒவ்வொரு நேரத்துல உங்களுக்கு கஷ்டமாக இல்லை? அது இல்லாம பாருங்க, இலங்கையில நிலச்சரிவுக்குள்ளாகும் மாவட்டங்கள். நான் முதல்லயே சொன்னேனே, நுவரெலியா, பதுல்ல, கண்டி வருது தானே? அந்த இடங்கள தான் இத சொல்லியிருக்கிறாங்க. இது மாவட்டங்கள குறிக்க தெரிஞ்சா, நீங்க இத குறிச்சிருவீங்க. இது பெரிய ஒரு விஷயம் இல்ல. சரியா? அப்ப அத நல்லா பார்த்துக்கொள்ளணும் அந்த விஷயங்கள. எக்ஸாம் பேப்பர் செய்யல விளங்கோ, எப்படி கேள்வி வருது அப்படின்னு சொல்லி. சரி அதே மாரி சூறாவளி வருது. மிக வேகமாக வீசுற காத்து தான் சூறாவளி. மிச்சம் வேகமா வீசும். சரியான பயம். அந்த நேரம் ரோட்ல எல்லாம் போவோமேலாம். இந்த கொப்புகள் எல்லாம் உடைஞ்சு விழும். ஆ அந்த எங்கள காத்து தள்ளுற மாரி இருக்கும். விளங்குதா? அப்ப அந்த மாரி வர காத்த தான் நாங்க சூறாவளின்னு சொல்றது. சரியா? அப்ப அ பொதுவா அயன மண்டல பாதையில நிலவுற உயர் வெப்பம். இலங்கை வந்து அயன மண்டல பாதையில தான் ஈக்குது. நாங்க அத முன்னுக்கு படிச்சிருக்கிறோம். அங்குள்ள உயர் வெப்பம் காரணமாக சில இடங்கள்ல தாளமுக்கம் வரும். சரியா? அந்த தாளமுக்கம்னால தான் சூறாவளி ஏற்படும். தாளமுக்கம்னு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லல. கிரேட் 7 ஆட்களுக்கு அது தேவையில்ல. அதனால நீங்க தாளமுக்கம்னு மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. பொதுவா இலங்கைக்கு அண்மையில் உள்ள வங்காள விரிகுடா பாதையில அடிக்கடி என்ன செய்யும்னு சொன்னா தாளமுக்கம் உருவாகும். அதனால எங்களுக்கு சூறாவளி வரும். சூறாவளி மிச்சமே எங்கட வடக்கு கிழக்கு பாதையால தான் தாக்கும். இங்க எழுதிக்கிறாங்க. கிழக்கு மற்றும் வடகிழக்கு கரையோரம் வழியா இந்த பக்கம் இந்த படத்த எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு விளங்குது. இங்க பாருங்க அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, புலனறுவை, அனுராதபுரம், வவுனியா, யாழ்ப்பாணம் இந்த பாதையால தான் கூட தாக்குறது. மத்த பாதைகளுக்கு வராதுன்னு சொல்லல. ஆனா, அதிகமா வார மாவட்டங்கள் தான் அது. சரியா? அப்ப அ இதாலயும் எங்களுக்கு நெறைய பாதிப்பு வருது. சூறாவளி காலத்துல சரியான மட்டும் காத்து வீசும். அதோட சரியான மழை பெய்யும். சரியா? இதனால உயிர்களும் அழியும். உடைமைகள் சொன்னாக்க எங்கட ஆ இது வாகனங்கள் அப்செட் ஆகும். எங்கட ஊடுகள் எல்லாம் பாதிக்கப்படும். எல்லாம் பிரச்சனையா மாறும். சரியா? அவர் பெரிய மழை பெய்யறனால, பெரிய காத்தும் வீசுறனால, இங்க வந்து என்ன செய்யும்னு சொன்னாக்கா, பயிர்ச் செய்கைகள் அழிவடையும். நீங்க எல்லாம் எங்க சரி ஒரு அனர்த்தம் வந்தா அந்த டைம்ல கொஞ்சம் டிவிய பார்க்கணும். அழகா காட்டுவாங்க. இந்த டைம் நவம்பர் மாசத்துல இலங்கையில அவ்ளோ பெரிய மழை வந்தோனே, நிறைய விவசாய நிலங்கள் எல்லாம் அழிஞ்சு, அதெல்லாம் அப்படியே சேறு வந்து படிஞ்சிருச்சு. அந்த வயல்கள்ல. அதெல்லாம் டிவில அழகா காட்டினாங்க. அப்ப அதுல என்ன விளங்குதுன்னா, பயிர்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. சரியா? அதே மாரி இப்ப காத்து கூட தானே, அதனால இந்த மரம் எல்லாம் உடைஞ்சு உடைஞ்சு விழும். அது ம் ம் உடைஞ்சு விழுறதால மின்சாரம், போக்குவரத்து எல்லாம் பாதிக்கப்படும். மழை கூடனால கடல் பெருக்கெடுக்கும். கடல் தண்ணி கூடும் தானே! இப்படி நெறைய பாதிப்பு வரும். சரியா? அப்ப சூறாவளின்னு லேசா சொன்னா நாங்க வந்து ஒரு கடும் காற்றுன்றத சொல்றோம்.
ஆனா அதால வர பாதிப்புகள் சரியான மோசம். சரியா? அப்ப அதுவும் வருது. அப்ப பாருங்க இலங்கையில நிலச்சரிவு வருது, வறட்சி வருது, வெள்ளம் வருது, சூறாவளி வருது. இலங்கைக்கு மட்டும் இல்ல, பொதுவா உலகத்துல நெறைய நாடுகளுக்கு இது வாரைத்தான். இலங்கையில வாரதுன்னு சொல்லி உங்களுக்கு போட்டிக்கிறாங்க. சரியா? அதே மாரி இடிமின்னல் வரும். இடிமின்னல்ல ஒரு இதா 100 பேர் மௌத்தாகின்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா இடிமின்னல் வந்துச்சுன்னு சொன்னா, அது வந்து அந்த முகில்களுக்கு இடையில நடக்கிற அந்த இலத்திரனியல் செயற்பாடு காரணமாக, அங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, ஆ அந்த அந்த மின்சக்தி ஒன்று உருவாக்கப்பட்டு இடிமின்னல் வருது. இடிமின்னல் கொஞ்சம் வந்தாலும், நீங்க ஃபோன் எல்லாம் கையில வச்சு நிக்க ஆகாது. சரியா? அப்ப இலத்திரனியல் சாமானங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அப்படி நாங்க செய்றனால தான் சில வேளை எங்களுக்கு நியூஸ் வரும். தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்தவரு மவுத்தாயிட்டாரு, இறந்துட்டாரு. இல்லாட்டி வந்து என்னது என்னது இந்த இது ம் அ என்னது டிவி பார்த்து நின்ற ஆட்கள், இல்லாட்டி ஏதாவது இலத்திரனியல் சாமானங்கள யூஸ் பண்ணி நின்ற ஆட்கள் இல்லாம ஆயிட்டாங்க. அது இல்லாம நாங்க போயிட்டு நல்ல இடிமின்னல் டைம்ல இதுல தண்ணீர்ல நிக்கப்படா. ஆத்துல எல்லாம் நாங்க குளிச்சு நிக்க ஆகாது. சரியா? ஏன்னு சொன்னா, இந்த நீரோட நிக்கிற நேரமும் மின்னல் வந்து தாக்குமாம். மரத்தடியில நிக்கக்கூடாது. பச்சை மரங்களுக்கு கீழ. மின்னல் படும். சரியா? அதே மாரி இந்த கான்கிரீட் மாரி, இல்லாட்டி வந்து கிரவுண்ட் மாரி ஓப்பன் பிளேஸஸ்ல நிக்கக்கூடாது. இடி தாக்கும். சரியா? அதனால நாங்க வந்து இடி மின்னல் தாக்காம இருக்கிறதுக்கு, நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும். எலக்ட்ரிக் சாமானங்கள் எல்லாத்தையும் மாரி ஆஃப் பண்ணி வைக்கணும். சரியா? கம்பிகள் கிட்ட இல்லாட்டி அந்த அந்த இலத்திரனியல் கடத்தக்கூடிய சாமானங்கள கையில வச்சுட்டு, இல்லாட்டி அத தொட்டு நிக்கக்கூடாது. சரியா? அப்படி இருந்தா மட்டும் தான் அதுலருந்து பாதிப்பு இல்லாம எங்களுக்கு தப்பிக்கொள்ளேலும். சரியா? இலங்கையில மிச்சமே மேற்காவ்கை மழை காரணமாக மேற்காவ்கை மழை வந்து என்னன்னா, பகல் ஒரு 1 மணி, 2 மணி வரை காட்டியும் நல்லா வெயில் அடிச்சு, ஆவியாக்கம் அதிகமா நிகழ்ந்து 2 மணிக்கு பிறகு சில காலத்துல நல்லா மழை பெய்யும். நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. அந்தில ஸ்கூல் விட்டு வார நேரம் தான் நல்லா மழையாயிக்கும். சரியா? அந்த மழைக்கு நாங்க சொல்றது மேற்காவ்கை மழைன்னு சொல்லி. இந்த மழை கூட வாரது மார்ச், ஏப்ரல்லயும், அக்டோபர், நவம்பர்லயும் வரும். சரியா? இன்றைக்கு இது மார்ச், ஏப்ரல் மற்றும் அக்டோபர், நவம்பர் மாசங்கள்ல வரும். அந்த காலங்கள்ல இடி மின்னலால வார பாதிப்பு மிச்சம் கூட. மத்த காலத்துல இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த காலத்துல கூட. அப்படின்னு சொன்னா வேற மழை பெய்யுற காலங்கள்லயும் பருவக்காற்று மழையெல்லாம் இருக்குதே, அந்த காலத்துலயும் வரையிலும். ஆனா மேற்காவி மழை காலத்துல தான் இடிமின்னலான பாதிப்பு மிச்சம் கூடியா இருக்குது. அப்ப எக்ஸாம்ல நான் ஒரு கேள்வி பார்த்தேன். ஆ இலங்கையில இடிமின்னல் தாக்கக்கூடிய அதிக அளவுல தாக்கக்கூடிய மாசங்கள் இல்லாட்டி அந்த மழைக்காலம் எதுன்னு சொல்லி. அப்ப நீங்க சொல்லணும், மேற்காவை மழைன்னு சொல்லி. காலம் கேட்டாங்கன்னா மார்ச், ஏப்ரல், அக்டோபர், நவம்பர். சரியா? மெயினா இது வந்து இடிமின்னல் சரியா பட்டுச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த ஆட்கள எடுக்கலாம். அவ்வளதான். சரியா? அப்ப மனித உயிர்கள் அழியும். அதே மாரி நெறைய எலக்ட்ரிக் சாமானங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகுதா, இந்த மின்னல் தாக்கத்தால. சரியா? அதே மாரி இந்த மின் கம்பி தொகுதிகள் பாதிக்கப்படுமா? சில வேள இடிபட்டு மின்னல் பட்டு சில ஊடுகள் பத்திரும். நீங்க கேட்டிருப்பீங்க. மரங்கள் பத்தும். சரியா? அதே மாரி இந்த இந்த ஃபோன்க்கெல்லாம் கவரேஜ் எல்லாம் இல்லாம போயிட்டு அதுகள் எல்லாம் பாதிக்கப்படும். அப்ப இது சில வேளை கேட்கலும் இடி மின்னலால ஏற்பட்ட பாதிப்புகள். அடிக்கடி வருது. நெறைய பேருக்கு மின்னல் வந்தா நாங்க வந்து இந்த பச்சை மரங்களுக்கு கீழ, அதாவது தாவரங்களுக்கு நிறையவே மின்னல் படும். எங்களுக்கு தெரியா. நாங்க என்ன செய்றது, அதுக்கு அடியில போயிட்டு நிக்கிறது. பயம் தானே! பயத்துக்கு நின்றா, அது பட்டு நெறைய பேர் இல்லாம அப்படி இல்லாம ஆயிக்கிறாங்க. அங்கன நிக்கப்படா. ஏழுன்ற சுருக்குல வூட்டுக்கு வந்துரணும் நாங்க. சரியா? அதான் அதனால தான் இங்க சொல்றாங்க பாருங்க. அதுலருந்து பாதிப்பு தவிர்க்கிறதுக்கு மழை நேரங்கள்ல இடிமின்னல் டைம்ல நாங்க வந்து திறந்த வெளிகள்ல நிக்கக்கூடாது. அதான் நான் சொன்னேன். என்னது கிரவுண்ட்ல, கான்கிரீட் மாரியான இடங்கள்ல நிக்கக்கூடாது. சரியா? தண்ணீலயும் நிக்கக்கூடாது.
உயர்ந்த மரங்களுக்கு கீழே நிக்க கூடாது. மிச்சமே அந்த டைம்ல எங்கேயும் போறத தடுத்து வீட்டுள்ளுக்கே நின்றோம்னு சொன்னா மிச்சம் நல்லா தொலைபேசிய ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லா நல்லா அந்த மின்னல் எல்லாம் இல்லாம ஆயினோனே எங்களுக்கு ஃபோன் பேச இயலும். இங்க ஒருக்கா ஃபோன் பேசிட்டு இருந்து அந்த அந்த டைம்ல மின்னல் வந்திக்குது. இவங்க வந்து அது பார்க்காம ஃபோன் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படியே அந்த மின்னல் பட்டு அவங்க இறக்கல. மின்னல் பட்டு அப்படியே உழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த சும்மா அப்செட் மாரி ஆயிடுச்சு. தெரியுந்தானே? சில அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மாரி ஆயிட்டாங்க. அப்படியும் ஆகும். அப்புறம் அவங்க இருந்தும் வேலல்ல இல்லையா? அதனால நாங்க என்ன செய்யணும், அந்த டைம்ல எங்களோட ஃபோன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாம வச்சிரணும். சரியா? டிவி எல்லாம் போட்டிருந்தா ஆஃப் பண்ணிடணும். சரியா? அப்படியெல்லாம் செஞ்சா மட்டும் தான் எங்களுக்கு பாதிப்புகள தவிர்த்துக் கொள்ளலாம். சரியா? அப்ப இது வந்து கஷ்டமான ஒரு பாடம் இல்ல. ஆனா பெரிய ஒரு பாடம். சரியா? அப்ப இதுல கொஞ்சம் நான் அனர்த்தம் வரக்காடின்னு சொல்லி தரத்தான் வேணும். அந்த அனர்த்த முகாமைத்துவ வட்டம் வரக்காடின்னு சொல்லி தரத்தான் வேணும். அதனால கொஞ்சம் சில வேளை போரிங் ஆயிக்குமோ தெரியா. ஆனா அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு வேலை தரப்போறேன். அடுத்த 3 கிளாஸுக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் 3 பேப்பர் அனுப்ப போறேன். இப்ப நான் ஒரு பேப்பர் அனுப்பி வச்சிருக்கிறேன். அந்த பேப்பருக்கு எல்லாருமே அடுத்தது விடை எழுதி ரெடி ஆகிரணும். நான் உங்கள்ட்ட தான் அது போற பேச வைப்பேன். நான் பேச மாட்டேன். சரியா? அப்ப நீங்க தான் அத வந்து சொல்ல வேண்டி வரும். எழுதி ரெடி ஆகிக் கொள்ளணும். மார்க்ஸ் எத்தன வருதுன்னு நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? உங்களுக்கு தெரியுமா? இலங்கையில 2004ஆம் ஆண்டு ஒரு சுனாமி வந்துச்சு தெரியுமா? கே நீங்க ஈந்தேக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும். ஆனா சுனாமி வந்துச்சுன்னு பேசுறத கேட்டிருக்கிறீங்களா? இலங்கைக்கு பெரிய ஒரு சுனாமி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டில்லையா? 2004ஆம் ஆண்டு. அப்ப கேட்டீங்க. கேட்டிருக்கிறீங்க தானே? எப்படி தெரியுமா? பெரிய சுனாமி உண்டு. அது வந்து என்ன நடந்துச்சுன்னா 2 தைனா அந்த பெரிய அலை வந்து தாக்கிச்சு. எங்கட ஆட்களுக்கு தெரியாதானே எங்களுக்கு தெரியும் சுனாமிய பத்தி. சரியா? இவங்க எல்லாரும் அப்படியே ஓடிட்டாங்க. அ இந்த கடல் கிட்ட பாக்குறதுக்கு. அப்ப அந்த முதலாவது அலை வார நேரம் நெறைய பேர் அழிஞ்சுட்டாங்க தானே, மூத்தாயிட்டாங்க தானே. 2வது அலை வார நேரம் இந்த பாக்க போன ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து போயிட்டாங்க. மிச்ச மோசமானது சுனாமின்றது. அப்ப கடலுக்குள்ள நடக்கிற புவி நடுக்கம், நிலச்சரிவு, எரிமலை வெடிப்புகள் காரணமாக கடலுக்குள்ள வேகமான அலைகள் உருவாகும். அந்த அலையத்தான் சுனாமி அலைன்னு சொல்றோம். சாதாரண அலைய விட சுனாமி அலை வந்து மிச்சம் மோசமானது. சரியா? சுனாமி அலை வந்து பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. சரியா? அப்ப இந்த சுனாமின்ற வேர்ட் வந்து ஜப்பான்ல தான் யூஸ் பண்ணாங்க. என்னன்னு சொன்னா, ஜப்பானுக்கு தானா அடிக்கடி சுனாமி வரும். அதனால சுனாமின்ற வேர்ட் வந்து ஜப்பான்ல யூஸ் பண்ணப்பட்டது. அதுல சூன்றது வந்து துறைமுகம்னு சொல்லியும், நாமி அந்த பின்னுக்குள்ள நாமின்றது வந்து அலைன்னு சொல்லியும் சொல்லப்படும். துறைமுகங்கள நோக்கி வார அலை, கரைய நோக்கி வார அலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? பொதுவா கரையோரத்துல உள்ள ஆட்களுக்கு வர பாதிப்புகள்ல மிக முக்கியமான ஒன்று தான் இந்த சுனாமி அலை. சரியா? அப்ப ஏன் வருது? கடலுக்குள்ள நடக்கிற நிலநடுக்கம், கடலுக்குள்ள நடக்கிற நிலச்சரிவுகள், கடலுக்குள்ளேயும் இந்த நிலத்துல மாரி பெரிய மலைகள் எல்லாம் இருக்குதாம். இதுல நிலச்சரிவு திடீர்னு வந்துரும். பெரிய நிலச்சரிவு வந்தா பெரிய அலைகள் உருவாகும். அதே மாரி கடலுக்குள்ள எரிமலை வெடிப்பு வருமாம். சில நேரம் ஆகாயத்துல இருந்து கற்கள் வந்து கடலுக்குள்ள விழுந்தாலும் சுனாமி வருமாம். பெரிய பாதிப்பு வரும். முதலாவது பாதிப்பு உயிரிழப்புகள். பெரிய அளவிலான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அடிக்கடி இது வந்து ஜப்பானுக்கு வரும். ஆனா ஜப்பான்ல உள்ள ஆட்களுக்கு தெரியும். சுனாமி வரும்போத கடல் எப்படி இருக்கும். அவங்க எல்லாம் ஓடிருவாங்க அந்த இடத்துல இருந்து. எங்கட ஆட்களுக்கு தெரியாம இருந்துச்சே. அதனால தான் அவ்வளவு பேரும் அன்றைக்கு மவுத்தாயினாங்க. மின்சாரம் பாதிக்கப்படும், போக்குவரத்து பாதிக்கப்படும், மீன் பிடிக்க போகலாம் போகும், கரையோரத்துல உள்ள தாவரங்கள், மிருகங்கள் எல்லாம் அழிஞ்சிரும். மக்கள் நெறைய பேர் உள ரீதியா பாதிக்கப்பட்டுருவாங்க. என்ன தெரியுமா உள ரீதியா பாதிக்கப்பட்டேன்னு சொன்னா, அவங்க வந்து உள ரீதியா பாதிக்கப்பட்டேன்னு சொன்னாக்கா, இந்த இது என்னது? அவங்க வந்து மரியம்ட மைக் ஒன் ஆகி ஆஃப் பண்ணுங்க.
சரியா? நிறைய பேர் வந்து இந்த சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டுருவாங்க. பைத்தியம் ஆகுற மாரி லேசா சொல்றதா இருந்தா. அப்படி பாதிப்பு வரும். அதனால சுனாமி நாங்க கடற்கரையோரத்துல இருந்தா, கடல் வந்து பின்னுக்கு போயிட்டிக்கும். வளமையா இருக்கிற இடத்துல இருந்து பின்னுக்கு போயிட்டிக்கும். அந்த நேரம் அந்த இடத்துல இருந்து ஓடிரணும். சரியா? வார மாரி இருந்து யார் சரி மெசேஜ் தந்தாங்கன்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல இருந்து போயிட்டு ஒரு மலை பாதைக்கு, ஒரு உயரமான பாதைக்கு போயிட்டு நின்றோணும். இல்லாட்டி அழிவுகள் ஏற்படும். சரியா? அப்ப இலங்கையில சுனாமில கரையோரங்கள் 2004ல பெரிய அளவுல பாதிக்கப்பட்டனால, இப்ப கொஞ்சம் மக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னாக்கா, அத வந்து அ அதுலருந்து கொஞ்சம் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு வராங்க. இப்ப அந்த கடல் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா அந்த இடத்துல இருந்து போறது. சரியா? அது இல்லாம இன்னும் ஒரே ஒரு அனர்த்தம் தான் இருக்குது புவிநடுக்கா. அதுக்கு உங்களுக்கு தெரியுமா? அனர்த்த முகாமைத்துவ வட்டம்னா என்னன்னு தெரியுமா? அனர்த்த முகாமைத்துவ வட்டம்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 3 இருக்குது. இன்னைக்கு இதுல நீங்க பெரிய கிளாஸ்க்கு வந்த பிறகு நாங்க 5 படிச்சு தருவோம். இது வரும் சில வேளை எக்ஸாம்க்கு. நீங்க பேசாம இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. தெரியாதனாலயா, இல்ல படிச்சது மறந்துருச்சோ எனக்கு தெரியாது. சரியா? ஏதாவது ஒரு அனர்த்தம் வரமொத, நாங்க முன்ன ஆயத்தம் செய்யணும். சரியா? அதுக்கு பிறகு இதுல எழுதியிருக்கிறாங்க பதிலிருத்தல்ன்னு சொல்லி. சரியா? அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப பாதிப்பு அனர்த்தம் வந்த பிறகு, நாங்க திருப்பி பொதுவான நிலைக்கு வர பாக்குறது. இல்லாட்டி அதுக்கு முகம் குடுக்குறது. உண்மையா லேசா சொல்றதா இருந்தா, முகம் குடுத்தல். சரியா? அதுக்கு சொல்றாங்க பதிலிருத்தல்ன்னு சொல்லி 2வது. சரியா? இந்த மேல இருக்குது உங்களுக்கு. நான் ரவுண்ட் போட்டிக்கிறேனே, அது பதிலிருத்தல். அதுக்கப்புறம் 3வது சொல்றாங்க மீண்டெழுதல். சில வேளை எக்ஸாம்ல சொல்லுவாங்க, அனர்த்த முகாமைத்துவ வட்டத்தினை வரைந்து காட்டுக. நீ செஞ்ச எரோ மார்க் மாரி வரைஞ்சு வரைஞ்சு வரையணும். இந்த போட்டிக்கிறாங்க. இதுதான் அது. சில வேளை எக்ஸாம்க்கு வரையலும். இந்த இருக்குது. நீங்க இதே மாரி எரோ மார்க் மாரி போட்டு, முதலாவது முன்னாயத்தம் செய்யணும். இது அனர்த்த முகாமைத்துவ வட்டம். 2வது பதிலிருத்தல்ன்னு சொன்னா, இப்ப வந்து அனர்த்தம் வந்த பிறகு, நாங்க வந்து அந்த காயப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது, அந்த மாரி வேலை செய்வோமே! ஆ நல்லா இருக்கிற ஆட்கள கூட்டிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வைக்கிறது. அதெல்லாம் பதிலிருத்தல். பிறகு மீண்டெழுதல். 3 கட்டம் இருக்குது. இந்த 3 கட்டமும் மிக முக்கியமானது. சரிங்க பாருங்க. எப்படி முன்னாயத்தம் செய்றது? சரியா? இப்ப சரியான மழை பெய்யுது. அப்ப நாங்க எல்லாரும் சும்மா நெனைப்போம், நாங்க இல்ல யாரோ நெறைய பேர் ஒரு மலை அடிவார பகுதியில இருக்கிறாங்க. இப்ப மழை கூட பெய்யறனால, அந்த இடத்துல நிலச்சரிவு வாரத்துக்கான சந்தர்ப்பம் கூட. எனவே, அந்த மக்களுக்கு சொல்லணும், மழை தொடர்ந்து பெய்யுது. இந்த பாதையில நிலச்சரிவு வரையிலும், வந்தா அவங்களோட உடும் பாதிக்கப்படும். நீங்க வீட்டுள்ளுக்கு நின்றா அது பாதிப்பு கூட. அதனால நீங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போங்கன்னு சொல்லி அவங்கள மெதுவா பேசி, வேறொரு இடத்துக்கு ஸ்கூல்களுக்கோ, இல்லாட்டி அந்த மாரி நிலச்சரிவு வராத இடத்துக்கோ கூட்டிட்டு போயிட்டு வச்சிரணும். சரியா? இதுதான் முன்னாயத்தம். அதே மாரி அனர்த்தம் பத்தி மக்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். இந்த காலத்துல இப்படி அனர்த்தம் வரும், அப்படி அனர்த்தம் வரும். அந்த நேரம் நீங்க இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லிக் குடுக்கணும். சரியா? இப்ப வெள்ளம் எல்லாம் வாரத்துக்கு காடுகள் அழிக்கிறதும் காரணம் தானே! காடு அழிக்காம பாதுகாக்கணும். அந்த தாழ் நிலங்கள் எல்லாம் நிரப்பி ஊடு கட்டுறது எல்லாத்தையும் தடுக்கணும். சரியா? மின்னல் தாக்காமிக்க உசோரமான கட்டிடங்கள் கட்டுற நேரம், மிக உயரமான கட்டிடங்கள் கட்டுற நேரம், அதுல வந்து மின்னல் தாங்கிகள பொருத்தணும். சரியா? அப்ப அனர்த்தங்களுக்கு ஏற்ற மாரி, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாரி வீடுகள கட்டணும். அப்படி செய்றது எல்லாம் வந்து அப்படின்னு இப்ப அனர்த்தம் வராம பாதுகாப்பு பெறுறதுக்கு தானே நாங்க அப்படி செய்றோம். அது வந்து முன்னாயத்தம். சரி, அப்ப நாங்க இப்ப முன்னாயத்தம் செஞ்சு, அதுக்கு ஏத்த மாரி தான் நாங்க வீடுகள கட்டிக்கிறோம். அப்படி இல்ல எங்களோட வீடு வந்து பாதிப்பு வார இடத்துல ஈந்தாலும், நாங்க அங்கன வந்து அந்த பாதிப்பு வார இடத்துல ஈந்தாலும், அங்கன ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு, அந்த இடத்துல இருந்து ஓடி வேற இடத்துக்கு போறதெல்லாம் முன்னாயத்தம்.
இப்ப நாங்க முன்னாயத்தம் எல்லாம் செஞ்சுட்டோம். ஆனா இப்ப அனர்த்தம் வந்துருச்சு. 2வதா இப்ப அனர்த்தம் வந்த பிறகு என்ன செய்யணும்? அதுதான் அந்த பதிலிருத்தல். அப்ப அந்த இடத்துல உள்ள உயிரிழந்த மக்கள அடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடுகள செய்யணும். அங்க வந்து காயப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும். சரியா? காயப்படாம தப்பி உள்ள ஆட்கள் இப்ப ஊடெல்லாம் இல்லாம தானே இருப்பாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். சரியா? அது மாரி எழுந்த ஆட்களுக்கு எங்களால எழுந்த ஆட்களுக்கு நாங்க ஒவ்வொரு சிகிச்சைகள் செய்யலும் தான். சின்ன புண்ணருக்கு காயத்துக்கு மருந்து போடணும்னா அத போடணும். அப்ப அந்த மக்களுக்கு பசி வரும். உணவுகள், பானங்கள வழங்கணும். சரியா? இதெல்லாம் தான் என்னது? பதிலிருத்தல் அப்படின்னு சொன்னா, அந்த அனர்த்தம் வந்த பிறகு நாங்க என்ன செய்யணும்ன்ற விஷயம். இப்ப நாங்க கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கிறோம். சாப்பாடு எல்லாம் குடுக்குறோம். அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்றோம் தானே! எந்த நாளும் இப்படி கேளாதே! இப்ப என்ன செய்யணும்? அந்த மக்கள் அந்த நார்மலான லைஃப்க்கு திரும்புறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும். அவங்களோட வீடுகள வந்து திருப்பி கட்டி குடுக்கணும். நாங்கல்லாம் அரசு கட்டி குடுக்கும், அரசாங்கம். சரியா? அவங்களுக்கு வந்து சுகாதார வசதிகள் ஏற்படுத்தி குடுக்கும். சரியா? அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு, திருப்பி அங்க உள்ள புள்ளைகள் ஸ்கூல் போறதுக்கு, அங்க உள்ள ஆட்கள் வேலைக்கு போறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இதுக்கு நாங்க சொல்றது மீண்டெழுதல்ன்னு சொல்லி. சரியா? அப்ப இப்படி இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு நாங்க சொல்றது என்னன்னு சொல்லி, அனர்த்த முகாமைத்துவ வட்டம். சில வேளை 3, 4 மார்க்ஸுக்கு அனர்த்த முகாமைத்துவ வட்டத்தை வரைந்து காட்டுகன்னு வரையலும். அப்ப நல்லா வச்சுக்கோங்க. முன்னாயத்தான், பதிலிருத்தல், மீண்டெழுதல் 3 இருக்குது. அது 3க்கும் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி நீங்க பார்த்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு அனர்த்தம் சம்பந்தமா ஒரு ஐடியா வந்து வருதா? ஆ? எப்படி உங்களுக்கு நினைக்குது? படங்கள பயன்படுத்துறது எல்லாத்தையும் நான் வந்து கேள்வியோட தான் செய்வேன். என்ன நினைக்கிறீங்க? கஷ்டமாயிக்குதா? செய்ய இயலும் மாரி நினைக்குதா? ஹயா? செய்ய இயலும். செய்ய இயலும். செய்ய இயலும். அப்ப நௌஃபா, மரியம், சபிஹா எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? மரியம்? செய்ய இயலும். இயலும். அப்ப நான் அடுத்த எண்ணத்துக்கு ஒரு பேப்பர அனுப்பிக்கிறேன். சரியா? இப்ப இது செஞ்சா நாங்க 4 கிளாஸ்லயும் மீதி இதெல்லாம் செஞ்சுருவேன். ஏன் தெரியுமா இந்த அனர்த்தங்கள் இன்னைக்கு செஞ்சேன். அதுல நிறைய கேள்வி வருது. எக்ஸாம் பேப்பர பார்த்தோம்னு சொன்னா. சரியா? மீதி 2 அந்த முந்தி உள்ள ரெக்கார்டிங்ஸையும் அனுப்பி வைப்பேன். எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும். இன்றைக்குள்ள ரெக்கார்டிங்கையும் சேர்த்து 3 ரெக்கார்டிங் இருக்கும். இன்றைக்குள்ள ரெக்கார்டிங் இன்றைக்கு அனுப்பி இல்லாட்டி நாளைக்கு சரி நான் இன்ஷா அல்லாஹ் அனுப்புவேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் அனுப்பிக்கிறேன் குரூப்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 3 மணிக்கு மாதிரி அனுப்பிப்பேன். அந்த பேப்பரை பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் எடுத்து செய்யுங்க. இது 3rd டேர்ம் எக்ஸாம் செஞ்சு வைங்க. அப்பதான் 3rd டேர்ம்ல நாங்க மார்க்ஸ் கூட எடுத்து எங்களுக்கு வந்து 1ஆம் பிள்ளைகள் 2வது பிள்ளைகளா வந்துடும். சரியா? இல்லாட்டி அநியாயம். சரியா? அப்ப 7ன்னு நினைக்கத்தானே இப்ப 2, 3 கேள்வி கேட்க போறேன். நான் கேட்கிறாங்க தான் சொல்லணும். சரியா? 7 தானே? பாப்போம் யாரு நல்லா கேள்விக்கு விட சொல்றேன்னு சொல்லி. மேடம் கடைசியா போட்டு இந்த பேப்பரை பிரிண்ட் எடுக்கணும். ஓ! இப்ப நான் கடைசியா அனுப்பினேன். இப்ப பாருங்க இதுல வந்திக்கும். 3rd டேர்ம் பேப்பர்ன்னு சொல்லி ஒண்ணு அனுப்பி வைக்கிறேன். சரியா? அத பிரிண்ட் எடுங்க. அத பிரிண்ட் எடுத்து செஞ்சு வைக்கணும். சரியா? செஞ்சா எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிரும். மார்க்ஸ் எத்தனைன்னு சொல்லி பார்ப்போம். யார் கூட எடுக்கிறேன்னு பார்ப்போம். நான் இப்ப குரூப்ல மெசேஜ் போட்டேன். மத்த ஆட்கள் ஏன் வரலன்னு கேட்டு போட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்க்கு ஜாயின்ட் ஆவாங்களாக்கும். சரியா? சரி. இப்ப முதலாவது கேள்வி யார்ட்ட கேட்போம்? ஹயா. ஹயா தான் இதுல முதலாவது விளங்குறாள் தான் நான் ஹயாவை கூப்பிட்டேன். சரியா ஹயா? இப்ப எனக்கு சொல்லுங்க. இலங்கையில ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் 3 குறிப்பிடுக. வேற யாரும் பேசல ஹயா? இலங்கையில அடிக்கடி ஏற்படுற அனர்த்தங்கள் 3. வெள்ளம், வறட்சி, சுனாமி. அடிக்கடி சுனாமி வரல. அதனால அடிக்கடி வர அனர்த்தங்கள் கேட்டா வேற ஒண்ணு சொல்லுவோமா? வெள்ளம் அடிக்கடி வருது. சரியா? இன்னொன்று அடிக்கடி வாரேன்னு சொன்னேன் நான். கொஞ்சம் இடிமின்னல். யோசிச்சு. இடிமின்னல். சரியா? இடிமின்னல்.
வறட்சி, வெள்ளம், நிலச்சரிவு. மழை பெய்யுற காலத்துல எந்த நாளுமே வரும் தானே அது. இது என்னது சுனாமி வரலன்னு சொல்லல. அடிக்கடி சுனாமி வாரை குறும். சரியா? அதனால கேள்வியை நல்லா பார்த்து எழுதுங்க. 2வது யார் இருக்கிறது? மரியம். மரியம், இலங்கைக்கு அடிக்கடி இடி மின்னல் வருது. பொதுவா இலங்கைய இடி மின்னல் அதிகமாக தாக்குகின்ற அதிக இடிமின்னல் தாக்குற அந்த மழை பெய்யுற அந்த காலப்பாதி எந்த காலப்பாதி? சொன்னேன் என்ன மழையால எந்த மழை காலத்துல கூடியா ஏப்ரலும் அக்டோபர் நவம்பர். ஏப்ரல் மார்ச்சும் அக்டோபர் நவம்பர். எந்த மழை வார காலப்பாதியில? அந்த பாதியில அந்த காலப்பாதியில பெய்யுற மழை என்ன மழைன்னு சொல்றோம் நாங்க? மேற்காவிகை மலை. மேற்காவிகை மலை. வெரி குட். சரியா? அப்ப அடுத்தது யாரு சொல்லுவோம்? அல்லா, யாரோ ஒரு ஆள் ஓடிட்டாங்க. நௌஃபாக்கு கவரேஜ் குறவு போல. ஓகே, சபியாக்கு தான் அடுத்த கேள்வி. சரியா? சபியா, நான் பொதுவா ஒரு கேள்வி கேட்க போறேன். அனர்த்தங்களால, சரியா, அனர்த்தங்களால ஏற்படுகின்ற பாதிப்புகள் 3. அனர்த்தங்களால வர பாதிப்புகள் 3. சபிஹா சொல்லுங்க. பொதுவா அனர்த்தங்கள் வந்தா என்னென்ன பாதிப்பு வரும்? தொற்று நோய்கள் ஏற்படும். ஓ எஸ். சரி, அடுத்து? வாழ்விடங்கள் பாதிக்கப்படும். பாதிக்கப்படும். சரி, அடுத்தது? இன்னொன்று லேசாந்தொன்று சொல்லலையே. முதலாவது என்ன நிறைய வரும்? என்ன அறிவு? உட்கமைப்பு வசதிகள் சேதமடையும். உட்கட்டமைப்பு வசதிகள் சேதமடையும். உயிரிழப்புகள் ஏற்படும். அதானே நிறைய வாருது. சரி, பரவாயில்ல, நீங்க சொன்னது பிள்ளை இல்ல. சரியா? விளங்கிக்குது. நான் இன்னொரு ரவுண்ட்ல வரப்போறேன். இன்னும் ஒவ்வொரு கேள்வி. பரவாயில்ல தானே? நௌஃபாக்கு நான் நினைக்கிறேன் கவரேஜ் ப்ராப்ளம் சொல்லி, இல்லாட்டி நௌஃபா வந்து அவ்வளோ சொல்லாத ஆள் இல்ல. சரியா? சரி, ஓகே. அடுத்த ஆள் திருப்பி ஹயா தானே? ஹயா தானே? ஹயா தான் மேலே இருக்குது. சரியா? ஹயா என்ன சொல்லுங்க? என்னது வறட்சி வாரத்துக்கான காரணங்கள் 2. வறட்சி வருது தானே? வறட்சி வாரத்துக்கான 2 காரணம் சொல்லுங்க பாக்கா. காடுகளை தீ வைக்கிற. ஓ, வேற? வறட்சியான காற்றுகள் வீசுறது, மழை குறைகிறது இல்லையா? புவியில வெப்பம் அதிகரிக்கிறது, அதெல்லாம் வரும். ஹயா சரி, 2 தானே கேட்டேன்னா? வெரி குட். மரியம் சொல்லுங்க. இலங்கைக்கு வெள்ளம் ஏற்படுது தானே? வெள்ளத்தால பாதிக்கப்படுகின்ற ஈர வலயத்தில் உள்ள, நான் சொன்னேன் மரியம் அந்த டைம் ஈஞ்சோ தெரியா சொல்லாட்டி நான் சொல்லித்தாரேன். சரியா? வெள்ளத்தால பாதிக்கப்படுகின்ற ஈரவலய மாவட்டங்கள் 2. ரத்னபுரி, மாத்தறை. ரத்னபுரி, மாத்தறை. சரி, இது இந்த பக்கம் இருக்குதே, இந்த பக்கம் இருக்குதே, இதெல்லாம் ஈரவலய மாவட்டங்கள். புலனர்வ, மட்டக்களப்பு, அம்பாறை எல்லாம் உலர் வலய மாவட்டங்கள். சரியா? அப்ப கவரேஜ் இல்லாம இது மரம் இல்லாம போயிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டீங்களா? இல்ல, நௌஃபாவோட கனெக்ஷன் இல்லாமன்னு சொல்லிதான் நாங்க கதைச்சோம். நௌஃபா கிட்ட இன்னொருக்கு கேக்குறேன். சரியா? கொஞ்சம் விடுங்க. நௌஃபா கிட்ட கேட்கல நாங்க, அதனால இப்ப வந்து எனக்கு சபிஹா தான் சொல்லணும். அதுக்கு பிறகு நௌஃபாக்கு வருவோம். சரியா? சபிஹா. சரி மேடம். எனக்கு சொல்லுங்க. நிலச்சரிவு வாரத்துக்கான கேள்வி நல்லா விளங்கி கொள்ளணும். நிலச்சரிவு வாரத்துக்கான இயற்கை காரணிகள் 2. இயற்கை காரணி. நிலச்சரிவு வாரத்துக்கான இயற்கை காரணிகள். இடைவிடாது தொடர்ந்து பெய்யும் மழை. ஓ, இன்னொன்று? செங்குத்தான சாய்வு கொண்ட நிலங்கள். நிலத்துல சாய்வுத்தன்மை. சரி, வெரி குட். சரி, அடுத்தது யாரு? நௌஃபா. இப்ப நௌஃபா சொல்லுங்க. நௌஃபாக்கு இப்ப 2 கேள்வி கேட்போம் நாங்க. சரியா? நௌஃபா என்ன சொல்லுங்க. இலங்கையில பொதுவாக
சூறாவளியால அதிகமா பாதிக்கப்பட்ட 2 மாவட்டங்கள். சூறாவளி கடல் காற்று அனுராதபுரம், வவுனியா. சரி. அனுராதபுரம், வவுனியா வரும். மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, புலனறுவு, அனுராதபுரம், வவுனியா எல்லாம் வரும். சரியா? வெரி குட். சில வேளை குறிக்க வந்தாலும் இந்த மாவட்டங்களை நாங்க பார்த்துக்கொள்வோம் மெப் மார்க்கிங் நேரா. அந்த நேரத்துல நீங்க அதையும் செஞ்சு கொள்வீங்க. இன்னொன்று கேட்போம் நௌஃபா கிட்ட. நௌஃபா வந்து இதாயிடுச்சு தானே? சரி. இடிமின்னல் வார டைம்ல, இடிமின்னல் வருது தானே வார டைம்ல, செய்யக்கூடாத 2 வேலைகள் சொல்லுங்க. எது எது செய்யக்கூடாது? இடிமின்னல் வந்தா உயர்ந்த மரங்களின் கீழ் நிற்காது இருத்தல். வெரி குட். மரங்களின் கீழ் நிற்காதிருத்தல். ஓகே, ஆஃப் பண்ணணும். சரி, வெரி குட். அப்ப செய்யக்கூடாததுன்னு தானே சொன்னேன். அப்ப மின் சுற்றுக்களை ஆஃப் பண்ணாம இருக்கிறது தான் கூடாது. இல்லாட்டி தொலைபேசிய பாவித்து கொண்டிருத்தல் கூடாது. சரியா? கேள்வி அப்படி பார்த்து எழுதிக்கோங்க. இப்ப கொஞ்சம் உங்களுக்கு இந்த பாடம் விளங்கிச்சா? சரி. அனர்த்த முகாமைத்துவ வட்டத்துல உள்ள 3 செயற்பாடுகளையும் யாருக்கு சொல்லேலும்? அனர்த்த முகாமைத்துவ வட்டத்துல 3 செயற்பாடுகள் இருக்குதுன்னு சொன்னேன். யாருக்கு சொல்லேலும்? எனக்கு. சொல்லுங்க. முன்னாயத்தம், பதிலிருத்தல், மீண்டெழுதல். வெரி குட். அப்ப அனர்த்த முகாமைத்துவ வட்டத்தை வரைந்து காட்டுன்னு சொன்னாலும் அது 3ஐயும் போட்டு அந்த எரோ மார்க் போட்டு வரைஞ்சு காட்டணும். சரியா? செய்வீங்க தானே இன்ஷா அல்லாஹ். எனக்கு இந்த டைம் எக்ஸாம் முடிஞ்சு பேப்பரை கரெக்ஷன் பண்ணினோன்னா எனக்கு மார்க்ஸ் அனுப்பணும் போன டைம் மாதிரி. சரியா? அதனால எக்ஸாம நல்லா செய்யணும். சரியா? இப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த 3 கிளாஸ்லயும் இது பேப்பர் டிஸ்கஸ் பண்ற நேரம் இந்த காலநிலை மாற்றமும் கடைசியா உள்ள பாடமும் இன்ஷா அல்லாஹ் கவர் ஆயிடும். சரியா? அப்ப நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னேன்னா எல்லாரும் மாறி ஒரே ஒரு கேர்ள் யாருன்னு எனக்கு விளங்கல. அது மட்டும் அந்த இது லைக் போட்டிக்கல. மத்த ஆட்கள் எல்லாம் ஓகேன்னு போட்டிருந்தீங்க. இப்ப அடுத்த கிளாஸ் எப்ப செய்வோம் நீங்களே சொல்லுங்க. இப்ப இப்படி நீங்க எல்லாம் சரின்னு சொல்லியே இன்னைக்கு நிறைய பேர் வந்து இல்ல. சரியா? அப்ப எனக்கு சொல்லுங்க, அடுத்த கிளாஸ் எப்ப செய்யலும்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கு தான் எல்லாரும் ஜாயிண்ட் ஆகினாதான் எனக்கு ஆசை. அப்பதான் நிறைய கேள்வி கேட்கலும். சரியா? இப்ப சொல்லுங்களே, அடுத்த கிளாஸ் என்ன? இப்ப எல்லா பாடமும் தொடங்க கிட்டே ஆகி நாங்க எக்ஸாமுக்கு மத்த பாடங்கள் படிக்காம இத பாடத்தை மட்டும் படிச்சோம்னு சொன்னாலும் கஷ்டமாகும். முதையே கொஞ்சம் படிச்சு முடிஞ்சிட்டு கடைசியில திருப்பி இதை கேட்டுட்டு எக்ஸாமுக்கு போனா அது லேசாகும். சரி, அதனால எனக்கு சொல்லுங்க எப்ப மாதிரி உங்களுக்கு அடுத்த கிளாஸ வச்சுக்கொள்வோம்னு சொல்லி. மேடம் நாளைக்கு வெள்ளக்கு ஒரு 9 மணிக்கு போல. மேடம் நாளைக்கு 9 மணி எனக்கு கிளாஸ் இருக்கு மேடம். அப்ப வேற மீக்கு மேடம். அது இல்லையா? மிச்சமே சனிக்கிழமை எல்லாம் நிறைய பேர் கிளாஸ் போறதே மார்னிங் வைக்காம ஈவினிங் மாதிரி. ஈவினிங் எனக்கு ஓகே மேடம். மேடம் ஈவினிங் எனக்கு கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியுது நௌஃபா? உங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியும்? ஓ, 4 மணிக்கு. எத்தனை மணிக்கு முடியும் சொல்லுங்க நௌஃபா? 4 மணிக்கு. அப்ப நாங்க 5 மணிக்கு வச்சா? ஓகே மேடம். 5. அப்ப நான் மெசேஜ் போட்டு பாக்குறேன். 5 மணில இருந்து 6 மணி வரை காட்டியும் செய்வோமாண்டு. ஆனா இப்ப நீங்க பேப்பரை பிரிண்ட் எடுத்து செஞ்சு வச்சுக்கொள்ள டைம் போதுமா? போதும் மேடம். ஏழும். சரி. அப்ப எல்லாமே அவ்வளவு பெருசா எழுதுற விஷயம் இல்ல தானே. அப்ப நாளைக்கு மார்னிங் பிரிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளும். சரியா? அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அப்ப நாளை 5 to 6 வரை காட்டி மீட் பண்ணுவோமா? 5 மணில இருந்து 6 மணி வரை காட்டியும் பேசினாதான் என்ன விளங்கும். நௌஃபா ஓகே மேடம். சரி. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைக்கு 5 to 6 போடுவோம். மத்தவங்க யார் சரி கஷ்டம்னு சொன்னாக்கா நாங்க அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி செய்வோம். சரியா? அப்ப இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு மீட் ஆகுவேன். சரியா? சரி. அப்ப இதோட நான் இன்னைக்கு நிப்பாட்டேன். சரியா?